இன்னைக்கு நான் கிரேப்ஸ் கழுவும் போது தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அப்படியே நிறுத்திட்டு நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வெய்ய காலத்தில் நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் நம்ம சாப்பிட்ணும். வாட்டர்மெலன், இந்த மாதிரி கிரேப்ஸ், காய்கறிகளில் வெள்ளரி, நீர்ப்பூசணி, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி வீணாக போன கிரேப்ஸ் எல்லாம் எடுத்துடணும். இதில் பாருங்கள் ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். இது ஃபங்கஸ் இல்லை, இது வந்து அந்த கிரேப்போட காம்பு. ஒரு அகலமான பாத்திரத்தில் கிரேப்ஸ் வாங்கினோடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் இந்த 2 பொருள் நீங்கள் சேருங்க. இது இந்த பழங்களில் உள்ள கெமிக்கலை வந்து எடுத்துரும். அதிகமாக மருந்து, பூச்சி மருந்து தெளிக்கிற பழம் எதுன்னா கிரேப்ஸ் தான். இதில் அதிகமாக வரும். என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கிரேப்ஸ் கொத்துக்களை வந்து எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறது, கிரேப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எப்படி மருந்தடிப்பாங்கன்னா இந்த மாதிரி நல்லா இன்னும் இப்படி நீல வாக்கில் இருக்கிற மருந்தை எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு கிரேப்ஸ் இப்படி கொடியில் கிரேப் இருக்கிறதுல அந்த மருந்தில் அந்த கொத்துக்களை இப்படி டிப் பண்ணி எடுப்பாங்க. இந்த காம்புகளுக்கு இடையில் கூட பூஞ்சை தொற்று, ஃபங்கஸ் வரும் அதுக்காக. அதனால் அதிக அளவு கெமிக்கல் இருக்கும். இதை நம்ம 3 ஸ்டெப்பாக வந்து 3 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம அதை சுத்தம் பண்ணி கெமிக்கல் ஃப்ரீயாக, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கெமிக்கல் ஃப்ரீயாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது நான் ஊற வச்சிட்டேன். இந்த பொருளை போட்டு ஒரு 15-20 நிமிடம், ஏன் அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். மஞ்சள் தூள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மஞ்சள் தூள். அடுத்தது கல் உப்பு, அதுவும் நான் போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து கழுவிடலாம். நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசுங்க. இது மஞ்சளும் கல்லுப்பும் தான், அது நம்மளுக்கு எந்த கெடுதலும் செய்யாது. இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த தண்ணி எடுத்து 2வது வாஷ்க்கு இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரில் கிட்டத்தட்ட அரை ஸ்பூனுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருந்த கிரேப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் ஊற வைக்கலாம். ஊற வைக்கும்போது பூச்சிகள் இருந்தாலும், இந்த இடத்துல எல்லாம் பூச்சிகள், இந்த கொத்துக்களில் இருக்கிறது பூச்சிகள், ஃபங்கஸ் எல்லாமே இதில் போயிடும். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஃபைனலாக அந்த வினிகரில் ஊற வச்ச கிரேப்ஸையும் நம்ம இந்த தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கும்போது கிரேப்ஸ் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. கண்ணை மூடிட்டு குழந்தைங்களுக்கும் தரலாம், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் தரலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.